ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்சர்ட் டேப்ல இருக்க பிவோட் டேபிள் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ப்ரீவியஸா நம்ம இதுக்கு முன்னாடி ஹோம் டேப்ல இருக்க கிளிப்போர்ட் ஃபாண்ட் அலைன்மெண்ட் நம்பர் ஸ்டைல்ஸ் செல்ஸ் எடிட்டிங் இது எல்லாமே ஒரு தனித்தனி டாப்பிக்கா செப்பரேட்டா போட்டிருக்கோம். நம்ம சேனலை கண்டினியூவா ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பார்க்காதவங்க மறக்காம பார்த்துருங்க. நம்ம இது வரைக்கும் பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டான டெக்னிக்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் பேஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பிவோட் டேபிள் பார்க்கலாம். பிவோட் டேபிள்னா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிவோட் டேபிள்னா இப்போ நார்மலா நமக்கு ஒரு டேட்டா டேபிள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டேட்டா டேபிள்னா நமக்கு இது என்ன சேஞ்ச் பண்ணாலும் அந்த அந்த டேட்டாஸை வந்து திருப்பி கொண்டு வரது கஷ்டமாயிடும். ஓகேங்களா? அதே நம்ம பிவோட் டேபிளா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும். எப்போ வேணா என்ன மாதிரி டேட்டா வேணா மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஒரு டூப்ளிகேட் டேபிள் மாதிரி கிரியேட் ஆயிட்டு நமக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை மட்டும் நமக்கு பேக் எண்ட்ல வந்து வச்சிருக்கும். ஓகேங்களா? நமக்கு வேணுங்க மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சப்டோட்டல் போடுறதா இருக்கட்டும், ஒரு ஃபார்முலாவை ஸ்கிப் பண்ணி அதோட டேட்டாஸை வந்து வேல்யூஷன் எவ்வளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பிவோட் டேபிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது இது கிரியேட் பண்றதுக்குன்னா நம்ம என்ன வச்சுக்கணும்னா மோஸ்ட்லி பிளாங்க் செல்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பிளாக் செல்ஸ் பிளாங்க் காலம்ஸ் மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு எம்ப்ளாயி டேட் இருக்கு, எம்ப்ளாயி நேம், அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, அவங்களோட சேலரிஸ். ஓகேங்களா? இந்த டீட்டெயில் வந்து எனக்கு பிவோட் டேபிள் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும், பிவோட் டேபிள் பண்ணணும்னா அந்த டேட்டாக்குள்ள ஃபர்ஸ்ட் வச்சுட்டு பிவோட் டேபிள் அப்படி நான் கிளிக் பண்றேன். அது எனக்கு ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்குது. ஒன்று வந்து டேபிள் ரேஞ்ச். ஓகேங்களா? எந்த டேபிள் ரேஞ்சை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. இப்போ நான் டேட்டாக்குள்ள வச்சிருக்கனால அது ஆல்ரெடி அந்த டேபிள் தான் செலக்ட் பண்ணிக்கும். நம்ம கீழே போய் கூட செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டேபிள தான் செலக்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புது ஒர்க் ஷீட்ல வந்து இந்த பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணீங்களா, எக்ஸிஸ்டிங்லேயே வேணுமான்னு கேட்குது. நான் எக்ஸிஸ்டிங்கே கொடுத்துக்கிறேன். எந்த லொகேஷன்ல வேணும்னு கேட்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஹெச்ல கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிவோட் டேபிள் அப்படிங்கிறது வந்து ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கே ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். எனக்கு இங்க என்ன டேட்டாஸ் வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, யாரெல்லாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ டிபார்ட்மெண்ட்ல நான் செலக்ட் பண்றேன். இப்போ எந்த டிபார்ட்மெண்ட், இப்போ டிபார்ட்மெண்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு ரோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், இன்ஜினியரிங், மார்க்கெட்டிங் அப்படின்னு நமக்கு ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னென்ன யாரெல்லாம் ஒர்க் பண்றான்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் எடுத்து நான் இப்போ காலம்ல போடுறேன். இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்க, நமக்கு இங்க பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் இங்க கம்மியா இருக்கு, நேம்ஸ் வந்து இங்க அதிகமா இருக்கனால நமக்கு இங்க வந்து கிளம்சியா இருக்கு டேட்டாஸ். ஓகேங்களா? இப்படி போறது வந்து நம்ம கஷ்டமா இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து எங்க யூஸ் பண்ணணும்னா எந்தெந்த டேட்டாஸ் நமக்கு வந்து கரெக்டா வேணும். இப்போ நம்ம நார்மலா ஒரு டேபிள் இதை பண்ணிட்டோம்னா நம்ம அதை சேஞ்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் பிவோட் டேபிள்ல ரொம்ப ஈஸி. நம்ம இதை காலம்ல இருக்கிறத ஜஸ்ட் நேம் கன்வெர்ட் பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட் இங்க வந்து இதை மூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்க என்னென்ன வந்துடும். ஓகேங்களா? இப்போ இவங்களோட சேலரி எவ்வளோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதோட சேலரி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்க நான் கிளிக் பண்றேன். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா யார் யாரு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல சேலரி வாங்குறாங்க, எவ்வளவு சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ்ல பிரிக்கிறதுக்கு, செக்ரிகேட் பண்றதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிபார்ட்மெண்ட்ல சென்னையில ஒர்க் பண்றவங்க யாரு, இல்ல மும்பைல ஒர்க் பண்றவங்க யாரு, அது மட்டும் எனக்கு தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த நேம் வந்து தூக்கிடுறேன். ஓகேங்களா? நேமை ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டேட் நீங்க இருக்கு, ஸ்டேட் வந்து நான் இப்ப ரோல போடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வருது, இப்ப இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு, அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்ல சென்னையில வாங்குற உங்களோட சேலரி பாத்தீங்கன்னா நமக்கு இவ்வளவு இருக்கு. அதே மாதிரி இங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் சேலரி வாங்குறாங்க, சென்னையில சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் வாங்குறாங்க, இப்படி நம்ம செக்ரிகேட் பண்றதுக்கும் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு இதுல அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்ல சென்னையில எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், இங்க வேல்யூ இருக்குங்களா, அங்க பாத்தீங்கன்னா ஒரு டிராப் டவுன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு வேல்யூ ஃபீல்டு செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணினா கூட நமக்கு இங்க பாத்தீங்கன்னா கவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு கவுண்ட் கொடுக்குறேன். இப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க சம் ஆஃப் ஆனுவல் சேலரி இருக்கு. இப்ப இங்க நான் கிளிக் பண்ண பாத்தீங்கன்னா கவுண்ட் ஆஃப் ஆனுவல் சேலரி இருக்கு. ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஒருத்தர் ஒர்க் பண்றாங்க. இப்ப இன்ஜினியரிங்ல வந்து சென்னையில 2 பேர் ஒர்க் பண்றாங்க, ஐடில 5 பேர் ஒர்க் பண்றாங்க. இந்த மாதிரி செக்ரிகேஷன் ஆயிருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டேட்டாவை வந்து செக்ரிகேட் பண்றதுக்கு வந்து நமக்கு பிவோட் டேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் எடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல பேஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் கண்டிப்பா ரெக்டிஃபை பண்றேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பிவோட் டேபிள்ல இன்னும் அட்வான்ஸ்டா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஜஸ்ட் பேசிக்ஸ். தேங்க்யூ.